எக்ஸசைஸ் 1.1ல क्वेश्चन நம்பர் 13 ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க, பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க, சிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்து find a matrix X ஃபைண்ட் பண்ணி சொல்லிருக்காங்க. such that AX B equal C சொல்லி நமக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. AX B equal C. இந்த Xங்கற மேட்ரிக்ஸ் நமக்கு தேவை. Xங்கற மேட்ரிக்ஸ LHS வச்சிட்டு Xக்கு LHS ல Aங்கற மேட்ரிக்ஸ் இருக்கு. Xக்கு LHS ல Aங்கற மேட்ரிக்ஸ் இருக்கு. Xக்கு RHS ல Bங்கற மேட்ரிக்ஸ் இருக்கு. இப்போ Xக்கு Aங்கற மேட்ரிக்ஸ் LHS இருக்கனால இங்க C அப்படி வச்சுக்க, இங்க LHS ல எழுதுங்க. C க்கு LHS ல வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு, C க்கு லெஃப்ட் சைடு ஆ A இன்வர்ஸ். நெக்ஸ்ட் Bங்கற மேட்ரிக்ஸ் X க்கு ரைட் சைடுனால C க்கு ரைட் சைடுல B இன்வர்ஸ் எடுத்துக்கங்க. இப்போ A இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா டைரக்ட்டா நம்ம அப்ளை பண்ணிடலாம். A இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன வரும்? Aங்கற மேட்ரிக்ஸ் என்ன வரும் எழுதிக்கங்க. 1 -1 2 0 ஹோல் இன்வர்ஸ். Cங்கற மேட்ரிக்ஸ் 1 1 2 2. நெக்ஸ்ட் B இன்வர்ஸ் வந்து 3 -2 1 1 B இன்வர்ஸ். நெக்ஸ்ட் இத டைரக்ட்டா 2 cross 2 மேட்ரிக்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். A இன்வர்ஸ்ங்கற ஃபார்மட்ல இருக்குது. 1 divided by determinant A into adjoint A. 1 divided by determinant A 0 0 plus 2. Next adjoint A டைரக்ட்டா மாத்துங்க. 0 1 plus 1 minus 2 plus 1 minus 2. Next இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிங்க. 1 1 2 2. Next இத 1 divided by determinant A ல வந்து 3 plus 2 of adjoint A மாத்துங்க. 1 3 plus 2 minus 1. Next இங்க இத சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 கிடைக்குது, இது 5 கிடைக்குது. 2y 5y மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 1 divided by 5 2s are 10. இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ரோ அண்ட் காலம் வைஸா மல்டிப்ளை பண்ணுங்க. ரோ அண்ட் காலம் வைஸா மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 0 plus 2. Next second இது 0 plus 2. Next minus 2 plus 2. Next minus 2 plus 2. Next அந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிங்க. 1 2 minus 1 3. Next 1 divided by 10 அப்படியே இருக்கும். இத சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 2 2 0 0. Next 1 2 minus 1 3. இப்போ next row and column வைஸா மல்டிப்ளை பண்ணலாம். 1 divided by 10 of row and column வைஸா மல்டிப்ளை பண்ணா வரும் 2 minus 2. Next 4 4 plus 6. Next 0 0 கிடைக்கும். Next 0 plus 0. Next அடுத்ததுமே 0 plus 0 ஆ மாறிடுது. Next இத சிம்பிளிஃபை பண்ணும்போது 1 divided by 10 of 1 divided by 10 of 0 4 plus 6 உடைய வேல்யூ 10 0 0. Next இந்த இடத்துல xங்கற மேட்ரிக்ஸ். Next லாஸ்டா x 10 ஆல டிவைட் பண்ண முடியும். 10 ஆல டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ x equal 0 0 1 0 0. இதுதான் நமக்கு தேவையான xங்கற மேட்ரிக்ஸ். Thank you student. காப்பி பண்ணிக்கங்க. மறக்காம பழனி மேத்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.